நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க சிறப்பான வழி அப்படின்ற மாதிரி சிறப்பா செஞ்சு விட்டாங்க. என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வாயாலே ஐ லவ் யூ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டாங்க. எப்படா இது நடந்துச்சு, இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100% இருக்கு. ஏன்னா நம்ம விஜய் ஆளுங்க இருக்கிற மொத்தம் சீரி போய புலி தனியா எங்க நம்ம மல்லிகிட்ட மாட்டிக்கிட்டாரு, ஒன்னும் பண்ண முடியாது. அந்த புலி அசாத பதுங்கிரும். அதுக்கு மேல விஜய் எல்லாம் வார்த்தையே வராது. மல்லி என்ன சொன்னாலும் ஒண்ணு மட்டும் தான் தலையாட்டுவாங்க. அந்த அளவுக்கு பாம்பு பதுங்கி போச்சுங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம விஜய் ஆட்டம் சிரிப்பாயிர புலியை என்னைக்குமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க. என் தம்பி என்னாடி நினைச்சு நீ அப்படியே என் தம்பி உங்க பொண்ணு கொட்டுதான் அப்படியே போய் ஈன்னு பல்லிச்சு நின்னுப்பான்னு நினைச்சுக்கிறியா? வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பு இல்ல. அவன் எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவன் மனசுல அவன் கொண்டாட்டி தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடியே எல்லாம் மனசு அடியும். உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமைய போது, நல்ல வாழ்க்கை அமையிட்டோம். நான் வேணானே சொல்லி என் தம்பி இந்த ரஞ்சிதாவை கட்டிட்டோம், அவ கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். அதை விட்டு கேவல பிச்சைக்காரி இவ்வளவு கட்டின்னு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவ தான் அந்த குடும்பத்துக்கும் பிடிச்சவ விஜய்க்கும் பிடிச்சவ. ரஞ்சிதம் அந்த குடும்பத்துக்கும் பிடிக்காதவ விஜய்க்கும் பிடிக்காதவ. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. உடனே ரஞ்சித் வந்து அப்படியே சும்மா அப்படியே அந்த படம் வந்த மாதிரி இது எடுத்து மடிச்சுட்டு வந்து யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடின்னு போயிடும், வாயிலும் உடச்சு போயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சொல்றாங்க. அன்னபூர்ணி 5 ஆம்பளைக்கு சமங்க அப்படியே அடிச்சா ஒரேடி எல்லாம் ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் வந்ததும் 2 பேரும் துவம்சம் பண்ணி விட்டுறாங்க. 2 பேரும் சைலண்டா உட்காந்து என்ன பண்றது இவங்களை எதனா ஒண்ணு பண்ணும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. தீவிரமா யோசிச்சு என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டாங்களா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக்கிங்கா கேட்கற மாதிரி ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படி ரிசீவ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதை மட்டும் சிறப்பா பண்ணி விட்டு போனீங்கன்னா மாசா கிளாஸா இருக்கும். அப்படி என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க. நம்ம விஜய் மல்லி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம நண்பர்கள் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல லவ் ஃபார் விஜய் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விட்டு போருங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அதே சமயத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து ஆபீஸ்க்கு டைரக்டா போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எடுக்கிறாங்க. என்னதான் பிளான் போட்டாலும் குட்டியை குழப்பினாலும் வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை அப்படின்றதான் நம்மளோட கருத்தா இருக்கும். இவங்க 2 பேரும் கோயிலுக்கு அங்க போறாங்க. நேரம் அங்க போய் பார்த்தா எப்படியான ஒண்ணு பண்ணி இது பண்ணி அது பண்ணி எப்படியான அப்படியே சும்மா கேன்சல் பண்ணி ஆகணும், நாம தான் எல்லான்றதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில போறாங்க. இந்த வெறி நடக்குமா நடக்காதா, இந்த பிரச்சனை ஸ்மூவ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டுங்க. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பக்குவமா ஹேண்டில் பண்ணு சரி விட்றா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போகணும். அதை விட்டுட்டு இல்ல முடியாது அப்படி இப்படின்னு இருந்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. எதா இருந்தாலும் நாம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அடிச்சு தூள் கலப்பிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஸ்மூத்தா அழகா போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க தெரியுமா? அந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்னடா சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச்மேன் இருக்காருல்ல ராஜேஸ்வரி போன் பண்ணி இந்த மாதிரி இங்கதான் இருக்காங்கம்மா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. உடனே ராஜேஸ்வரி அம்மான்னு 10-5 விட்டு டக்குன்னு போய் திறந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. போய் திறந்து விட்டுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி அவங்க போயிட்டு அப்படியே சும்மா என்னடி என்ன ஏன் முன்னாடி என் தம்பி குட்டியா மவளை உனக்கு வைக்கிறேன்டி வெட்டி, டேய் விஜய் இவளை பத்தி உனக்கு தெரியல, இவளே தானே பிளான் பண்ணி வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுப்பா, இவ அந்த மாதிரி கேடு கெட்டவளா கெட்ட பொண்ணுடா இவா அப்படின்னு சொல்ல அக்கா தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க, வார்த்தையை அளக்க முடியாது அள்ளவும் முடியாது. இதுக்கு மேலே என் மல்லியை பத்தி எதனா சொன்னீங்க மரியாதை கெட்டு போயிடும். டேய் 10 நிமிஷம் கூட இருந்தேடா அதுக்கே வாடா அதுக்குள்ள உன்னை மாத்திட்டடா முன்னாள் எடுத்து போட்டனால அவ்வளவுதான் விஜய். இதுக்கு மேல நீ எனக்கு தம்பி இல்லைன்னு உனக்கு அக்காவில் நான் அந்த வீட்டை விட்டு போறேன். சரிக்கா பத்திரமா போயிட்டு லெட்டர் போட போன் பண்ணேன். சரிக்கா டாட்டா. நம்ம விஜய் இது சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை.